வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 4ல் வந்து தமிழ் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தமிழ் வந்து எங்கேருந்து படிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு வாங்க. தமிழில் வந்து 7 அழகாக கொடுத்துருக்காங்க. அழகு 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம். இலக்கணத்தில் வந்து 25 கொஷின்ஸ் வந்து கேட்குறதா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இலக்கணத்தில் வந்து என்னென்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. பிரித்தெழுதுக வந்து எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்லையுமே வந்து புக் பேக் பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாகவே பார்த்துக்காங்க, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை. நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுகவும் 6ஆம் வகுப்பு டு 12ஆம் வகுப்பு வரை வந்து புக் பேக் ஃபுல்லாக பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சந்திப்பிழை. சந்திப்பிழை வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8th புக்கில் வந்து இயல் 7ஆகவும் 9th புக்கில் வந்து இயல் 3 and 4 வந்து கொடுத்துருக்காங்க சந்திப்பிழை. நெக்ஸ்ட்டு வந்து லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு. அடுத்து வந்து இணை எழுத்தறிதல், சிற்றெழுத்து, வினா எழுத்து. இந்த எல்லா டாப்பிக்குமே வந்து 6th வந்து டேர்ம் 2ல் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. டேர்ம் 2ல் வந்து இயல் 1, இயல் 2, இயல் 3ல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒருமை பன்மை அறிதல். ஒருமை பன்மை அறிதல் வந்து 8th-லையும் 9th-லையும் வந்து 8th வந்து இயல் 7ஆகவும் 9th வந்து இயல் 5ஆகவும் கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் அறிதல். இந்த டாபிக் வந்து 9th இயல் 1, 7th வந்து டேர்ம் 2ல் வந்து இயல் 2ஆக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வினைமுற்று. வினைமுற்று வந்து 8th வந்து இயல் 2வும் 10th வந்து நியூ புக்கில் ஓல்டு புக்கில் வந்து இயல் 2ஆக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வரீங்கன்னா நோட் போட்டு வந்து எழுதிட்டு வாங்க. அப்போ தான் வந்து எங்கெங்கே படிக்கணும்னு உங்களுக்கும் தெரியும். டாபிக் வந்து குறைச்சிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறேன்னா ஈஸின்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்து டஃப்பாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி நமக்கும் தெரியாது, டிஎன்பிசிக்கு மட்டும் தான் தெரியும். அது கொஷின்ஸ் வரக்கூட தான் தெரியும். அதனால் வந்து டஃப்பான லெவல்லே வந்து படிச்சுட்டு வாங்க. ஈஸின்னு சொல்லி படிச்சுட்டு வராதிங்க யாரும். வினையெச்சம், பெயரெச்சம். அதுக்கு வந்து 8th வந்து இயல் 3ம் 10th ஓல்டு புக்கில் வந்து இயல் 2வும் கவர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து வினையாளனின் பெயர். அதுக்கு வந்து 10th வந்து இயல் 1ல் வந்து கவர் பண்ணுங்க. அயற்சொல், தமிழ் சொல். இதுக்கு வந்து 10th ஓல்டு புக்கில் வந்து இயல் 9ல் இருக்குது. இப்போ இலக்கணம் தானே கொடுத்துருக்காங்க. அது வந்து புத்தகத்தை பின்னாடி இருக்கிறதும் லாஸ்ட்டில் வந்து அந்த இலக்கணம்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் படிக்கணும்னு கேட்டிங்களா? அது மட்டும் இல்லை, செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே வந்து இலக்கண டாபிக் வந்து கவர் ஆகும். பிரித்தெழுதுக சேர்த்ததெல்லாம் வந்து செய்யுள் பகுதி பின்னாடி மட்டும்தான் வந்து கவர் ஆகும். அதனால் வந்து இப்போ இலக்கணம் வந்து 85 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா எல்லாமே வந்து அந்த லாஸ்ட் ஒரு பாடத்தில் மட்டும் கவர் ஆக போகிறதில்ல. நீங்கள் செய்யல வந்து புக் பேக் படிங்க, உள்ளே வந்து ஓரலாக படித்து தான் ஆகணும். இப்போ ஒரு சில பேர் வந்து இலக்கணம்னா அந்த லாஸ்ட் தான் படிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை, செய்யலையும் படிக்கணும். ஃபஸ்ட்டில் தான் பாட்டை வந்து மெமரி பண்ணுவீங்க. செய்யலுக்கும் துணைப்பாடத்துக்கும் வந்து லைன் பை லைன் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அப்படி இல்லாமல் ஓரலாக வந்து இலக்கணம் சம்மந்தமான கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அழகு 2 சொல்லுகராதி. இதில் வந்து 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க. சொல்லுகராதியில் வந்து ஓரெழுத்து ஒருமொழி கவர் ஆகுது. ஓரெழுத்து ஒருமொழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 2ல் இயல் 2ல் கொடுத்துருக்காங்க. அந்த 42 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அகரவரிசை. அகரவரிசை வந்து 6ஆம் வகுப்புலேருந்து டேர்ம் 2 ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இயல் 1 ஊர்களின் மருவு. அது எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 7th ஃபஸ்ட் டேர்மில் இயல் 3ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஊர்களின் மருவுனா இப்போ தருமபுரின்னு எடுத்துக்காங்க. தருமபுரியோட ஃபஸ்ட்டு பெயர் வந்து எப்படின்னா தகடூர். தகடூர் தான் வந்து இப்போ தருமபுரியாக மாறி இருக்குது. அது மாதிரி வந்து கேட்பாங்க. இது புத்தகத்தை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓவரலாக ஜென்ரல் ஸ்டடீஸ் வைஸையும் வந்து படிச்சுக்காங்க. பிழை திருத்துக. 6ஆம் வகுப்பில் வந்து டேர்ம் 3ல் வந்து இயல் 7ல் வந்து கொடுத்துருக்காங்க. பல பொருள் தரும் ஒரு சொல் 7th டேர்ம் 2ல் இயல் 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்க்குற எல்லா டாப்பிக்குமே வந்து புத்தகத்தில் வந்து கொஞ்சமாக தான் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் கவர் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸாக வந்து கவர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழுக்கு வந்து இது மட்டும் படித்தா போதுமானு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. இதான் ஃபஸ்ட் டைம் சிலபஸ் மாற்றி எக்ஸாம் வந்து எக்ஸாமுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து அவங்க அலர்ட் பண்ணக்குள்ள மட்டும்தான் தெரியும்.
ஏன்னா இது வந்து ஒரு போட்டித் தேர்வுனால வந்து கொஷின்ஸ் வந்து டஃப்பாக தான் கேட்பாங்க. அதனால் வந்து அந்த டாபிக் பேஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கவர் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலகு 3 தான் எழுதும் திறன். அதில் வந்து ஒரு 15 கொஷின்ஸ் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க. தொடர் வகைகள் 10th ஓல்டு புக்கில் இயல் 1ஆகவும் நியூ புக்கில் வந்து 8th வந்து இயல் 2ஆகவும் கொடுத்துருக்காங்க. செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை இதுக்கு எல்லாமே வந்து 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. திணை, பால், மரபு, காலம் இது எல்லாமே வந்து 10th இயல் 4 வந்து கொடுத்துருக்காங்க. இளம்பெயர், ஒளிமரபு, வினைத்தொகை, தொகை மரபு இது எல்லாமே வந்து இயல் 8ஆம் வகுப்பில் வந்து இயல் 1 வந்து கொடுத்துருக்காங்க. நிறுத்தல் குறியீடு நெக்ஸ்ட்டு கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி இது எல்லாமே வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th வந்து இயல் 4ம் 10th ஓல்டு புக்கில் வந்து இயல் 8ஆகவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட் நியூ புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஓல்டு புக் வந்து கவர் பண்ணுங்கள். தெளிவாக நியூ புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலகு 4ல் வந்து கலைச்சொற்கள் வந்து 10 கொஷின்ஸ் வந்து கேட்குறதா கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து ஜெராக்ஸ் பண்ணி தமிழ் படிக்கக்குள்ளே கையிலே வச்சுட்டு படிங்க. கலைச்சொற்கள்னால் என்னமே இல்லை. 6th 12th வரைக்கும் 10th வரைக்கும் எடுக்காதீங்க. 12th வரைக்கும் வந்து ஒவ்வொரு இயல் முடியுதுன்னா ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி அடுத்த இயல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த ஃபஸ்ட் இயலுக்கும் செகண்ட் இயருக்கு இடையில் வந்து ஒரு 4 பேஜ் 5 பேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு 5 கொஷின்ஸ் 10 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கலைச்சொற்களாக. அது ஃபுல்லாகவே வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. கலைச்சொற்கள் வந்து 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. எப்பவுமே இது வந்து நிறைய பேர் ஒமிட் பண்ணி படிப்பாங்க. அதனால் வந்து ஒமிட் பண்ணாமல் வந்து கலைச்சொற்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். அலகு 5ல் வந்து வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் அதில் வந்து ஒரு 15 கொஷின்ஸ் வந்து கேட்குறதா கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட பத்தியில் இருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுதல். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ துணை படத்தில் வந்து ஒரு டாபிக் எதனா எடுத்துக்காங்க. அந்த டாபிக் வந்து ஒரு பேரா வந்து கொடுத்துட்டு அந்த பேராவில் இருக்க கொஷின்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்குள்ளே வந்து இந்த இங்கிலீஷில் வந்து மேக்ஸிமம் அப்படி கொடுப்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அது வந்து கீழே வந்து கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட ஆன்சர் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸ் தான் இது வந்து 6th 12th வரைக்கும் ஓவராலாக வந்து பார்த்துக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு நாலேஜ் இருந்தாவே நீங்கள் ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். அந்த பேராவை படிச்சுட்டு அதுக்கு ஓனாக வந்து நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் போதும். மற்றபடி அதில் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஊமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல் இதுக்கு வந்து எங்கெங்கே வந்து கவர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 7th ஃபஸ்ட் டைமும் 8th இயல் 3ம் அது நெக்ஸ்ட்டு வந்து 9th to 10th வந்து புக் பேக் ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்காங்க. 10th ஓல்டு புக்கில் இயல் 4ம் இயல் 5 வந்து இயல் 4ம் இயல் 5 வந்து கவர் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அலகு 6 இதோட வந்து 85 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது ஃபுல்லாகவே இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இலக்கணமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இலக்கணத்திலே கவர் ஆகுறதில்ல. செய்யுள் பகுதியும் கவர் ஆகுது, உரையாடை பகுதியும் கவர் ஆகுது. அது இல்லாமல் வந்து ஓனாக நம்ம வந்து படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரியும் கவர் ஆகுது. இதுதான் இலக்கணமாக கொடுத்துருக்காங்க. எளிய மொழிபெயர்ப்பு இதில் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கேட்குறதா சொல்லிட்டாங்க. ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். இப்போ என்ன இல்லை, வாட்ஸ்அப் இருக்குன்னா வாட்ஸ்அப்போட தமிழ் பெயர் இது மாதிரி வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, மெயிலுக்கு இது மாதிரி வந்து எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இது மாதிரி வந்து இது மாதிரி தான் கேட்கலாம். இது எக்ஸாம்பிளுக்கு வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து டெப்த்தாக கூட கேட்கலாம். 6th 12th வரைக்கும் இது மாதிரி வந்து மொழிபெயர்ப்பு சொற்கள் வந்து எங்கெங்கே வந்து இது கவர் ஆகுதோ அதில் வந்து படிச்சுக்காங்க. இதோட வந்து இலக்கணம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அந்த 85 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டாப்பிக்காக இந்த அலகு 7க்காக மட்டுமே வந்து எவ்வளோ கொஷின்ஸ்க்காக படிச்சிருப்பீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 60 to 65 கொஷின்ஸ், அதிகபட்சம் 70 கொஷின்ஸ்க்காக நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 15 கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. 15 வினாக்கள் தான். இந்த 15 கொஷினுக்காக வந்து நீங்கள் 6ஆம் வகுப்பு வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து ஃபுல்லாக படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் 6th 10th வரைக்கும் கம்பல்சரி தரவாக படிச்சுக்காங்க. இந்த டாபிக் வந்து இந்த 20 அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குவாங்க. வேறு எந்த அதிகாரத்தையும் கேட்க மாட்டாங்க. இந்த 20 அதிகாரத்தையும் வந்து அப்படி லைன் பை லைன் பார்த்து எப்படின்னா செய்யுள் வந்து நான் 6th 10th வரைக்கும் வந்து ஃபுல்லாக தான் கவர் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படி கவர் பண்ணக்குள்ளே வந்து திருக்குறள் வந்து அந்த இயலை வந்து நோட் பண்ணிக்காங்க.
ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடைமை. இது வந்து நம்ம எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லி சைடில் கொடுத்துருக்கோம். வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சு எழுதிக்காங்க. நான் வந்து அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். அந்த 20 அதிகாரத்து என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க. இதோட வந்து அந்த 20 அதிகாரம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எங்கெங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். வீடியோ வந்து நிறுத்தி வந்து எழுதிக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் வந்து எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா செவன்த்தில் வந்து டேம் 2ல் வந்து இயல் 2வது படிங்க. 6ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் வந்து டேம் 1ல் இயல் 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல், இது எல்லாமே வந்து எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி நெக்ஸ்ட்டு தமிழின் தொன்மை, தமிழின் சிறப்பு மற்றும் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், உவேசா, மீனாட்சி சுந்தரம், தேவநாய பாவலர் பெருஞ்சித்திரனார், ஜி போப், வீரமாமுனிவர், இது எல்லாத்துக்கும் வந்து சைடில் வந்து கொடுத்துருக்கேன் எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். பாவேந்தர் பாரதிதாசன், டிகேசி, குன்றங்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இது எல்லாத்துக்குமே வந்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகுது. ஓல்டு புக்கும் வந்து மேக்ஸிமம் கவர் ஆகுது. அதனால் வந்து ஓல்டு புக்கை வந்து ரெஃபர் பண்ண பாருங்கள். நியூ புக் மட்டும் படித்தா போதாதுன்னு சொல்லிட்டு நியூ புக் மட்டும் படித்தா போதாது, ஓல்டு புக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகுது. ஓல்டு புக்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 50% வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து முடியரசன், தமிழ் ஒலி, உருத்திரங்கண்ணனார், கி.வா. ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர், இது வரையும் கொடுத்துருக்காங்க சிலபஸில். இது நியூ புக் அண்டு ஓல்டு புக்கில் வந்து கவர் பண்ணி படிச்சுக்காங்க. எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லி சைட்லேயே கொடுத்துருக்கோம். இதோட வந்து சிலபஸ் எங்கெங்கே தமிழில் வந்து சிலபஸ் வைஸில் எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டோம். நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச்லாம் வந்து இன்னும் வந்து ஷெடியூல் ரெடி பண்ணலை. ஷெடியூல் ரெடி பண்ணிட்டு டெய்லி வந்து அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃபீவராக இருந்ததுனால வந்து வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. ஒரு 1 வீக்ஸ் ஆர் 2 வீக்ஸ் வந்து எந்த அப்டேட்டுமே கொடுக்க முடியல. இப்போ ஓரளவு பரவாயில்ல. அதனால் வந்து தமிழ் மட்டும் எங்கே படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து சேஞ்ச் இருக்கா இல்லை வந்து சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். கிளாஸ் வந்து தமிழ் சிலபஸ் வைஸில் வந்து பார்த்துட்டு வரலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஏன்னா கிளாஸ் எடுக்கிறதுனாலும் சரி, கொஷின்ஸ் வந்து கொடுக்குறதுனாலும் சரி, அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க.